ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இன்றைக்கு ஆவியானவர் இந்த 6வது மாதம் முதல் நாளில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிறதான காரியம், உங்களுடைய எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் வைப்பீர்களாக. உங்களுடைய எல்லா பாரத்தையும் சுமக்கிறதான ஆவியானவர் இன்றைக்கு நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் ஆண்டவர் தள்ளாட விடுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை, அவர் ஒருபோதும் வெறுத்து தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. முன்ன காலத்தில் வாகனம்னு சொன்னால் காளை வண்டி தான், குதிரை வண்டி, காளை வண்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு காளை வண்டிக்காரன் அப்படி ரோடு ஓரமாக அப்படி போய்கொண்டிருக்கிறாராம். போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதை, எல்லா பிள்ளைங்களும் கவனிங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தங்க சுமையை சுமந்து அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே போகிறாங்க. கஷ்டப்பட்டு கொண்டு போகிறதுனால அந்த காளை வண்டியில் இருக்கிறதான அவருக்கு கொஞ்சம் இறக்க தோணி, சரி எங்கே போகிறீங்க ஐயான்னு கேட்டிருக்கிறாரு. ஒரு இடத்த சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துல நான் போகிறேன்னு சொல்லி. உடனே நான் அங்கே தான் போகிறேன், நம்ம வண்டியும் அங்கே தான் போகுது, நீங்கள் ஏறிக்குங்கன்னு சொன்னாங்க. உடனே இந்த சுமை சுமந்து கொண்டிருந்தவர் ஏறி காளை வண்டியில் பின்னால் உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் தூரம் அப்படியே போயிருச்சு, வண்டி அப்படியே போயிருச்சு. சும்மா ஒன்று திரும்பி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது காளை வண்டிக்கு பின்னால் இருக்கிறவர் சுமையை தலையில் வச்சுட்டு தான் இருக்கிறாரா. இதுபோலதான் அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சொன்னதான வசனங்கள் நமக்குள்ள இருந்தும் பல காரியங்களை கிறிஸ்தவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள், நீதிமான் என்கிறதான போர்வையில் இருக்கிறதான அநேக பேர் என்ன செய்கிறாங்களாம், அவர்களுடைய எல்லா பாரத்தையும் அவர்களே சுமந்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுமக்காத, உனக்கு ஒரு சுமை தாங்கியாகிய நல்ல தகப்பனாக நான் இருக்கிறேன். உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேல நீ வைத்து விடுவாயாக. உன்னுடைய பாரத்தை எல்லாம் நான் சுமக்க போகிறேன். எப்படி ஆண்டவர் சுமப்பாராம்? ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுதும், ஆமே, நம்ம சொல்லுகிறதான காரியத்தை சொல்லி திருப்பியும் அதை சுமந்து கொள்ளாமல் கர்த்தருடைய பாதத்தில் வச்சுட்டாப்பா, இனி நீங்களே பார்த்துக் கொள்வீராக என்று சொல்லி நாம் அந்த பாரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போமாக. கையை உயர்த்தி வரல சொல்லுங்க. ஒரு 3 காரியத்தை, 3 விடுதலை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். முதல் காரியம், பாரங்களை சுமக்கிற தேவன். 2வது ஆறுதலின் தேவன். 3வது விடுதலையின் தேவன். இந்த 3 விடுதலைகள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிச்சயமாகவே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதல் காரியம் சொல்லுங்க, பாரங்களை சுமக்கிற தேவன். 2வது ஆறுதலின் தேவன். 3வது விடுதலையின் தேவன். முதல் காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனம். காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. முதல் காரியம் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார், உங்களுடைய பாரங்களை நான் சுமக்க போறேன். ஆமென், ஸ்தோத்திரம். சில காரியங்கள் ஏற்ற நேரத்தில் நமக்கு நடக்காமல் இருக்கும் பொழுது, குறிப்பிட்ட காலத்தில் நம்முடைய விருப்பத்தின்படி நடக்காமல் இருக்கும் பொழுது நாம் தளர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து போய் இருக்கிறது உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க பாரத்தை சுமக்காதீங்க. ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பமாக நீங்க சொன்னீங்கன்னா அவர் செய்கிறது வர பொறுமையோடு காத்திருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பிபி கீப்பி ஒன்றும் வராது.
எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. அவருடைய திட்டத்திற்காக, அவருடைய காரியத்திற்காக பலத்த கைக்குள்ளாக அடங்கி காத்திருக்க ஆண்டவர் நமக்கு பலனை தருவாராக. கவலை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்துக்கொண்டு நாம் சும்மா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மால எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அல்லேலூயா. எந்த காரியத்தையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. எல்லாவற்றையும் அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவே பாரங்களை சுமக்கிறதான கர்த்தருடைய பாதத்தில் எல்லாத்தையும் வைத்து ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருப்போம் என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமே, நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை காத்திருந்தும் இதுவரைக்கும் காணலனா இந்த வசனத்தை இன்றைக்கு கொடுத்தார் என்றால் காத்திருந்த காரியங்கள் இதோ தீவிரமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமே, பாரங்களை சுமக்கிறதான கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம கூட பேசுகிறார். தீவிரமாக ஆண்டவர் செய்து முடிப்பார். தீவிரமாக ஆண்டவர் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமை, கலங்கி தவித்ததான காலங்கள் போதும். இந்த வருடத்தின் 6வது மாதத்தில் முதல் தேதியில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எதற்கு புலம்புற, எதற்கு அழுகிறாய்? உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறாய் என்றால் நாளைக்கு அடுத்த நாள் அல்ல, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். இன்றைக்கே மாற்றத்தை கொடுக்க போகிறேன். தலைமுறைகளை குறித்ததான பாரம் இருக்கிறதா? எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒற்றை செகண்டில் சிலதை மாற்ற வல்லமை உள்ள தகப்பனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சிலது மாறப்போகிறதுன்னு, சிலது ஆண்டவர் செய்ய போகிறார். சில மன மாற்றங்கள் உருவாக போகிறது. சில அற்புதங்கள் நடக்க போகிறது. காத்திருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு வாக்கியம் பண்ண போகிறார். கர்த்தருடைய கிருபை வெளிப்பட போகிறது. சத்துருவானவன் கொண்டு வந்ததான திட்டங்கள் நீதான் சுமக்கணும்னு சொல்லி வச்சதான அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஆபத்தமாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் பாரத்தை எல்லாம் வைக்கிறேன் இன்னைக்கு பரிபூர்ணமாக. எதெல்லாம் பாரப்படுறீங்க, எந்த விஷயத்தை பாரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அதெல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் போட்டுருங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராம்தாரா பௌஷபர்த்தனா ரபர்த்தனா. குடும்ப சூழ்நிலைகளை குறித்து பாரப்படுறீங்களா? ஆமே, நாளைய குறித்ததான காரியத்தில் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் போட்டுருங்க. இன்னைக்கு போட்டுருங்க. இன்னைக்கு போட்டுருங்க. விரும்பின காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். நிச்சயமாக செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் இப்படி சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அவர் நமக்கு ஆறுதலை தர வல்லமை உள்ளவர், சமாதானத்தை தர வல்லமை உள்ளவர். ஆமே, ஸ்தோத்திர. பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர், நெருக்கங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். வருத்தப்பட்டு நீங்க பாரம் சுமக்காதீங்க, அவர் மேல எல்லாவற்றையும் போட்டுக் கொள்வீர்களாக. எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய அத்தனை பாடுகளும் நம்மை தேற்றுகிறதற்காக, நம்மை அரவணைக்கிறதற்காக, நம்முடைய பாடுகளை தீர்க்கிறதற்காக அவர் நமக்காக பாடுபட்டார். இந்த உலகத்தில் நீ படக்கூடாது என்கிறதற்காக அவர் சகல துளி இரத்தத்தையும் நமக்காக சிந்தி முடித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 53 4-5 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இந்த உலகத்தில் வந்து மனுஷ குலத்தை மீட்டு கொள்ளுகிறதற்காக, பாடுகளை சுமக்கிறதற்காக அவருடைய சகல துளி ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதற்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிறதற்காக அவர் மேல் ஆக்கனை வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறதுனால நீ பாரப்படக்கூடாது. அவருடைய தழும்புகளால் உண்டாகிறதான சவுக்கியங்கள் ஸ்தோத்திரம் உங்க மேல நிச்சயமாக நடக்கும். டாக்டர்கள் செய்ய முடியாததை, டாக்டர்கள் கைவிட்டதை என் தேவன் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது பிளட் டெஸ்ட் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நோய் சொன்னாங்க. இந்த உலகத்தில் அது மாறியே போகாது. அவங்க ஹஸ்பண்டு தடுப்பூசி போடணும், அவங்க தடுப்பூசி போடணும், அவங்களுக்கு பிறக்கிறதான குழந்தை தடுப்பூசி போடணும். என்ன நோய் சொன்னாங்க? ஸ்தோத்திரம். அந்த வைரஸ் ஸ்தோத்திரம் எந்த தேசத்துக்கு கூட அவங்களுக்கு போக முடியாது. அவங்க அப்போ நம்ம பார்த்து அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. அழுகையோட, பாஸ்டர் இப்படியாக்கும், எனக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி ஆண்டவர் அந்த செகண்ட்ல ஒரு வார்த்தையை சொன்னார். உன்னுடைய டெலிவரி முடிஞ்ச அப்புறம் ஆண்டவர் அதை அற்புதமா மாற்றுவார்னு சொல்லி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, போன 2 வாரத்துக்கு முன்ன தானே டெலிவரி ஆயிடுச்சு. செக் பண்ணும் பொழுது இனி தடுப்பூசியை போட வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். நம்முடைய பாடுகளையும் பாரங்களையும் சுமந்து தீர்த்ததான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தை பிடிப்போம்னா நிச்சயமாகவே டாக்டர்கள் செய்து முடிக்காததை என் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைமுறைக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்லி சொன்னாங்களாம் முன்ன. ஆனா இப்ப சொன்னாங்க எதையும் தேவையில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சுக டெலிவரியை கொடுத்தார். என் அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாரத்தை எல்லாம் நாம் சுமக்காம அவருடைய பாதத்தில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை எவ்வளவு காலம் நீங்க இந்த உலகத்தில் வைக்கிறீரோ அத்தனை காலங்களும் என்னை நீங்க சுமந்து கொண்டு போவீராக, என்னை நீங்க காத்துக்கொள்வீராக. அவருடைய பாதத்தில் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு நம்ம ஃப்ரீயா இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறபடியாக நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நாம் நினைக்கிறதை விட மேலான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவருடைய நொறுங்குதல், அவருடைய காயங்கள் நம்முடைய ஒவ்வொரு பாரங்களையும் சுமக்கக்கூடியதான சூழ்நிலையாக இருந்தது. நீ இனி சுமக்காத. பக்கத்தில் பார்த்து ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பாரங்களை நீங்க சுமக்காதீங்க, பாரங்களை நீங்க சுமக்காதீங்க. இயேசு உங்களுடைய பாரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்க பாரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். என்ன கேட்கிறதான தேவ பிள்ளையே, பல வருடங்களாக நீங்க சில பாரங்களோடு, தலைமுறையை குறித்ததான பாரமா இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கிறதான பாரமா இருக்கலாம், பலவிதமான பலவீனத்து நிமித்தமா இருக்கிறதான பாரமா இருக்கலாம், கணவனார் நிமித்தமான பாரமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை நிமித்தமான பாரமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் இன்னைக்கு வைங்க, நாளைக்கு அல்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. அது ஒரு குப்பையில போடுகிறது போல போட்டுக்கொண்டு அதை திருப்பி எடுத்துறாதீங்க. இந்த வசனத்தை கேட்ட பிற்பாடும் அந்த பாரத்தை நீங்க திருப்பி சுமந்துராதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுக்கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பீர்களாக. உங்களுடைய கண்ணீர்களுக்கு என்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக போகிறது. உன்னுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் மறுபடியாக இறங்கி வர போகிறார்.
ஹalleluya ஹalleluya. பாரங்களை சுமக்க போகிறார் அவர், பாரங்களை சுமக்க போகிறார். ஏதாகிலும் பாரம் இங்க இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இப்பொழுதே போடுங்க. ஆமா, என்ன கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, அத்தனை பேரும் இப்பொழுதே போட்டுருங்க, இப்பொழுதே போட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ரோத்தோலி பார்த்தனா ரமர்த்தனா அந்தல் பிரபாந்தனா ரமர்த்தன பௌரா. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, தேவ இரக்கம் வெளிப்படுவதாக, தேவ கிருபை வெளிப்படுவதாக. பாரத்தை சுமக்கிறதான ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு இங்க இறக்கி வைக்கிறத இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு ஆமே தூக்கிட்டு போக கூடாது. இன்றைக்கிலிருந்து ஆமே திருப்பி தூக்கி கொண்டு போக கூடாது. ஹalleluya ஸ்தோத்திரம். நீ தூக்கி கொண்டு திருப்பி திருப்பி போனால் உங்களால் அது முடியாத காரியம், உங்களால் முடியாத காரியம். கர்த்தர் மேல பாரத்தை வைப்பீர்களாக. எந்தெந்த காரியங்கள் உண்டோ அந்த விஷயங்களை சீக்கிரமாக தீவிரமாக கர்த்தருடைய பாதத்தில் குப்பையில போடுகிறது போல போட்டுருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆறாவது மாதம் இது ஒரு விடுதலையா மாறட்டும், ஆறாவது மாதம் ஒரு விடுதலையா மாறட்டும், ஆறாவது மாதம் ஒரு அற்புதமா மாறட்டும், ஆறாவது மாதம் ஆச்சரியமா மாறட்டும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறத உணர்கிற இதை விசுவாசிக்கிறவ கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். லாம்தாராபா ஷாந்தல் பிரபாந்தனா ரமர்த்தன பௌரா பிரமா அந்தல் பிரபாந்தனா. ஹalleluya 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 ஹalleluya. பாரங்களை சுமக்கிற தேவன். இரண்டாவது காரியம், அவர் ஆறுதலின் தேவன். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற, நீங்க பாரத்தை சுமக்க தேவையில்லை. உங்களை ஒரு தாய் தேற்றுகிறது போல யார் இருக்கலனாலும் நான் கூட இருந்து தேற்றுவேன், நான் கூட இருந்து தேற்றுவேன். எல்லா நேரத்திலும் உங்க கூட இருப்பேன். அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த நல்ல தகப்பன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பாரத்தை சுமக்க தேவையில்லை, நான் தான் அவன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். 13வது வசனம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கையை உயர்த்துவதில் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாத, நான் கூட எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறேன். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இல் பொருளாக மாறத்தக்கதான் நான் கூட இருப்பேன். அவர் ஆறுதல் படுத்துகிறார், அவர் ஆறுதல் படுத்துகிறார். எல்லா பாரத்தையும் சுமந்து சுமந்து திரிந்ததான ஆண்டுகள், மாதங்கள், நாட்கள், நிமிடங்கள் இயேசுவின் நாமத்தின மாறி, ஆமே ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? அவர் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தேற்றுவது போல தேற்றி உங்க கூட நான் இருப்பேன். பயப்படாதேன்னு சொல்லுகிறார், திகையாதேன்னு சொல்லுகிறார், பலப்படுத்துவேன்னு சொல்லுகிறார், சகாயம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க கால் வைக்கிறீங்களோ சகாயம் நீங்க போகிறதற்கு முன்பாக அவர் கூட நிற்பார். எந்த தகப்பனாகிலும் தன்னுடைய பிள்ளைய தீயிலையோ ஆமை மற்ற மரண கண்ணிலையோ போடுகிறதற்கு பிரியப்படுவாங்களா? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களே தங்களுடைய பிள்ளைகளை
கையில ஏந்தி சுமக்க ஆமே ஸ்தோத்திரம் தீர்மானம் பண்ணும் பொழுது, தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்பாக அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டுக் கொண்டு பாவத்துக்கொன்றுக்கு விட்டு கொடுக்காமல் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாட்களும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் நம்மை ஒருபோது விட்டு விலகி போவதில்லை. அவர் ஒருபோதும் விட்டு விலகி போவதில்லை. அவர் எல்லாவற்றுக்காகவும் நமக்கு ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம தனிமைப்பட்டவர்களை போல மாறி போவோம். அந்த நேரங்களில் எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. யார் நம்ம கூட இணக்கமாக இல்லாமல் இருந்தாலும் அவர் நம்ம பக்கத்தில் இணங்கி வருவார். ஹல்லேலூயா. பேசுவார், மகனே மகளேன்னு சொல்லி பேசுவார். நான் பல வாட்டி ஆண்டவருடைய சத்தத்தை அனுபவித்திருக்கிறேன். சில பாரங்களோடு இருக்கும் பொழுது என் கூட பேசுறத பல வாட்டி நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், அவர் பேசும் தேவனாக, அரவணைக்கும் தேவனாக, பாதுகாத்து கொள்ளும் தேவனாக நம்ம கூட இருக்க போகிறார். இன்றைக்கு இங்க இருக்கிறதான தேவ பிள்ளையே, ஆறுதலின் தேவன் உங்க கூட இருக்க போகிறார். பல வருடமாக நம்முடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டதான பல காரியங்களை இன்றைக்கு நீங்க திருப்பி பெற்றுக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. ராம்தாலா பவ் சம்தர் பிரமாந்தனா ரபர்த்தனா பௌரா அப்த பிரபோ ரமர்த்தனா ரபர்த்தனா. தாய் தேற்றுவது போல ஆமை கண்ணீர் வடிக்கிறதான அந்த நேரத்தில் அவர் பார்க்காம இருக்கிறாருன்னா நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய புலம்பலை பார்க்கிறார், நம்முடைய முறவழியை கேட்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் புலம்பலை என் தகப்பன் கண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறாருன்னா ஆறுதலாக கடந்து வர போகிறார். கூடவே இருப்பேன், துணையாக இருப்பேன், எப்பொழுதும் கூட இருப்பேன், உன் கூடையே நடப்பேன், உனக்கு எதிராக நிற்கிறவர்கள் பொருளாகுவார்கள் என்று சொல்லி வாக்கு தத்தமா பேசுகிறதான நல்ல தகப்பனுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு முதல் ஒரு ஆறுதல் உண்டாக போகிறது. இன்றைக்கு முதல் ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. இன்றைக்கு முதல் ஆமென் ஆண்டவர் சிலதை பொருளாக மாற்ற போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே காணத்தக்கதாக ஆண்டவர் சிலதை செய்ய போகிறார். ஆமா, இதுவரைக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளாக இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியை காண்கிறதான தருணம் இந்த நேரமா மாறுவதாக, இந்த நிமிடமா மாறுவதாக. எத்தனை பேர் வசனத்தை நம்புறீங்க? எத்தனை பேர் வசனத்தை நம்புறீங்க? பல நேரத்தில் பாடுகளை சுமக்கிறதுனால கர்த்தர் உங்களுடைய பாரத்தை சுமக்க கூடாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறதுனால அந்த ஆறுதலின் தேவன் கூட எப்பொழுதும் டிராவல் பண்ணுகிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது. ஏதோ நடக்கிறத பார்க்கிறேன், ஏதோ நடக்கிறத பார்க்கிறேன், ஏதோ நடக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறத உணர்கிறேன். ஏதோ இந்த இடத்துல நடக்கிறத உணர்கிறேன். லம்தரா பௌர பிரமாந்தனா. அமைதலான ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு தகப்பனாக, நமக்கு அத்தனை வேண்டுதல்களுக்கும் பதிலை தருகிறவராக இதோ 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 நாளைக்கல்ல இப்பொழுது 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 உங்க பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ரம்தனா பிரமார்த்தனா ரமர்த்தனா பௌர பிரமாதரா. ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன். இன்னைக்கு அம்மா சாட்சி சொன்னாங்க, இன்னைக்கு அம்மா சாட்சி சொன்னாங்க, எனக்கு எல்லாம் நஷ்டப்பட்ட பொழுது, ஆமை பலவீனப்பட்டு ஒரு சைடாக படுத்திருக்கும் பொழுது ஆறுதலின் தேவன் என் பக்கத்தில் வந்து என்னன்னு கேட்டார். அதுதான் அவருடைய வேலை. நான் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் பொழுது சுற்றிலும் நம்முடைய தலைமுறைகளை சுற்றி, நம்முடைய குடும்பங்களை சுற்றி ஆறுதலின் தேவன்
தூதர்களை ஒரு மெல்ட்ரி போல விடுகிறத பார்க்கிறேன். லம்தரா பிரபாலமார்த்தனா ரபர்த்தனா. இந்த 6வது மாதம் உங்களுடைய சரித்திரம் மாறுகிறதான மாதமா மாறட்டும், ஆறுதல் படுத்துகிறதான மாதமா மாறட்டும். கடந்த மாதத்தில் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளாக இருந்திருக்கலாம், இந்த மாதம் இல் பொருளாக மாறுகிறத நீங்க பார்க்க போறீங்க. எப்படி இப்படிப்பட்டதான ஒரு சமாதானம், எப்படி இந்த சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு, எப்படி இந்த ஆறுதல் வந்துருச்சு, எப்படி எனக்கு இந்த ஒரு நம்பிக்கையை நீங்க பிறக்க வச்சீங்க. ஹல்லேலூயா. ரம்தலா பிரபா ரமர்த்தன பௌர பிரமாந்தனா. ஆறுதல் தேவன் தொடுகிறத உணர்கிற. இனி நீ சுமக்க போவதில்லை, இனி உங்களுடைய பாரங்களை சுமப்பதில்லை. ஆவியானவர் சிலதை செய்ய போகிறார். ரம்தனா ரபர்த்தனா ரபர்த்தனா. யுத்த களத்தில் நிற்கிறது போல குடும்ப வாழ்க்கை பல நாட்கள் உங்களுக்கு நின்று கொண்டு இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஜெயமோ கர்த்தருடையது. ஆறுதலின் தேவன் இதை சொல்லுகிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுவதாக. அவர் ஆறுதல் படுத்துகிறார், அவர் ஆறுதல் படுத்துகிறார். தாயினும் விட மேலானவர். அதை ஒன்று கிரகிச்சு பாருங்க, அதை ஒன்று கிரகிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒன்ன பிரச்சனை படுத்தினது ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். அது இல் பொருளா மாறி போகும், இல் பொருளா மாறி போகும். அப்படின்னா ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமே இந்த யுத்தங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், யுத்தங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். யுத்தம் பார்க்கும் பொழுது பயங்கர கட்டிடங்கள் எல்லாம் ஒரு சின்ன குண்டு போட்ட உடனே இருந்த இடம் தெரியாம உருக்குலைந்து போகிறது போல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அதிலும் மேலான பவர் உள்ளவர். இதை கிரகிக்கிறவங்களுக்கு தான் ஆமென் சொல்ல முடியும். அதிலும் மேலான பவர் உள்ளவர், அதிலும் மேலான பவர் உள்ளவர். இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தினுடைய அத்தனை காரியங்களையும் படைத்ததான கர்த்தர் சொல்லுகிறார், சிலது இல் பொருளா மாறி போகிறது, என் சொந்த கண்கள் காண போகிறது. ரம்சோ தோராபா ராபாலா சந்தர் பிரமாந்தனா. அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். கடைசியாக 3வது விடுதலை ஆண்டவர் பேச போகிறார். அவர் விடுதலையின் தேவன், அவர் விடுதலையின் தேவன். சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 15லிருந்து 19வது வசனம் வரை வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனை விடுவிப்பார். விடுதலையின் தேவன் அவர், அவர் விடுதலையின் தேவன். நம்ம எத்தனை வாட்டி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் இல்ல? ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமா சொல்லுகிறார், கர்த்தர் மேல நீங்க பாரத்தை வச்சுட்டு நீங்க ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீங்கன்னா உங்களுடைய கூப்பிடுதல்கள் கேட்கப்படும். இந்த வசனத்தை அப்படியே எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு, திறந்திருக்கு. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும், கொஞ்சம் உபத்திரவத்துக்கு அல்ல, எல்லா, சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நம்ம இப்ப படுறோமே, இதெல்லாம் கொஞ்சம் அநேகமாய் இருக்கிறது போல இருக்கும். கர்த்தர், இந்த வார்த்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்களோ அப்படியே நடக்க போகுது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். இதுதான் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். எல்லாவற்றிலிருந்தும்
எல்லாவற்றிலிருந்தும் 4 திசையில வருகிறதான நெருக்கத்தின் எல்லா பாதைகளிலிருந்தும் அவனை விடுவிப்பார். அவனை விடுவிப்பார். யாரை விடுவிப்பார்? யாரை விடுவிப்பார்? நீதிமான விடுவிப்பார். யாரை விடுவிப்பார்? கர்த்தருடைய பாதத்தில் வைத்து கொண்டும் ஆண்டவருடைய காரியத்துக்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக விடுவிப்பார். நீதிமான ஒருபோதும் அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது போல இருக்கும். ஐயோ, இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுதேன்னு சொல்லி அநேக பேர் சொல்லலாம். அவர்கள் நடுவில் தான் என் கர்த்தர் பந்திகள் ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி விடுதலை செய்கிறதான தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்கள் ஒருபோதும் கீழே விழுந்து போவதில்லை. அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் 3 நேரம் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவரை கனப்படுத்துகிறவனாக இருந்தான். அவனுடைய முழங்கால்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. விடுதலையின் தேவன் அவன் பக்கத்தில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக நின்றவர்கள் இல் பொருளாக மாறி போனார்கள். ஆமென். அப்படின்னா அன்னைக்கு நடந்த இன்னைக்கு நடக்காதா? அன்னைக்கு நடந்த இன்னைக்கு நடக்காதா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்தில் சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்பவர்களை தீச்சூளையின் நடுவில் கொண்டு போடுகிறதுக்கு ராஜா உத்தரவு போட்டான். நம்மனா இப்படிப்பட்டதான ஒரு மரண கண்ணி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காரியத்தை ஒன்று எஸ்கேப் ஆகிறதற்கு ஏதாவது சொல்லி இருப்போம். ஆனால் அந்த வாலிபர்கள் விடுவிக்காமல் போனாலும் என் தேவனை மட்டும்தான் நான் நேசிப்பேன், என் தேவனை கனப்படுத்துவேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய வேண்டுதல்கள் அது விடுதலையா மாறினது. சில நேரங்களில் தீச்சூளை போல வரும் நமக்கு வாழ்க்கையில். சில நேரங்களில் விடுதலை பெற்றுக்கொள்ளாதது போல அந்த கடைசி நிமிடம் வர கடந்து வரும். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் நம்ம நடுவில் இறங்கி வருவார். அன்னைக்கு அந்த வாலிபர்கள் நடுவில் அதுதானே நடந்துருச்சு. 3 பேரா போட்டாங்க, 4 பேராக மற்றவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. 3 பேராக போட்டார்கள். போட்டவர்கள் கண்களை ஆண்டவர் தெளிவுபடுத்தி 4 பேராக ராப்ரா லாட்ரா லாப்ரா காப்ரா மந்தோரா லம்தோ ரிபர்த்தனா. விடுதலையின் தேவன் கடைசி நிமிடத்தில் விடுதலை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தோற்று போவதில்லை. நம்முடைய வைராக்கியம், நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதான கனம், ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறதான நேசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை காண வைப்பார். நம்முடைய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா பேச சொல்லுகிறார். தீச்சூளை போல எழும்பி நிற்கிறவன் நிச்சயமாகவே தோற்று போகிறான். நீ புசுங்கி போவதில்லை, நீ எரிக்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கிறவன் ஒரு காலம் தோற்று போவதில்லை. ஜெபிக்கிறவன் ஒரு காலம் தோற்று போவதில்லை. அவன் தோற்ற சரித்திரம் இல்லை. இன்னைக்கு சரித்திரத்தை மாற்றுகிறதான தேவ திட்டம் வெளிப்பட போகிறது. ஆமை, இந்த வாலிபர்களை தூக்கி போட்டவர்கள் கருகி போனார்கள். ஆனால் இவங்களுடைய முடிவோ கூட கருகி போகலைன்னா ஆண்டவருடைய பவரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 7 மடங்கு சூடு பண்ணினாலும் என் தேவனுடைய திட்டம் ஒருத்தன் மேல இருக்கிறதா ஒரு முடி கூட தொட முடியாது. ஓ லாப்தா ராபார்த்தனா. விடுதலையின் தேவன் கடந்து வந்திருக்கிறார். இங்க இருக்கிறதான நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சில திட்டங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சத்துருவானவன் அதற்கு விரோதமாக பல விதத்திலும் போராட பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு முடிய கூட தொட முடியாது. இந்த 6வது மாதம் ஸ்தோத்திரம், முதல் வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை, சத்துருவானவன் நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. அவருடைய திட்டத்தை தாண்டி எதையும் தொட முடியாது. கர்த்தருடைய கிருபை வெளிப்பட போகிறது. லம் தரா பௌஷபர்த்தனா லம்தோ ரிபர்த்தனா ரபர்த்தனா.
அவர் விடுதலையின் தேவனாக நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். விடுவிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். இந்த 3 விடுதலை நம்முடைய குடும்பத்தில் நடக்கணும். முதலாவது விடுதலை, ஆறுதலின் தேவன் கூட இருக்கணும். அப்படி ஆறுதலின் தேவன் கூட இருக்கணும்னா நம்முடைய பாரத்தை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் போடணும். ரெண்டாவது, ஆறுதலின் தேவன் நம்ம கூட இருக்கணும்னா நம்முடைய பாரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் போடணும். மூன்றாவது, விடுதலையின் தேவன். ஜெபிக்கிறதான தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிறதான தேவ பிள்ளையே, கர்த்தரே எனக்கு போதும் என்று சொல்லி காத்திருக்கிறதான தேவ பிள்ளையே, நீ ஒருபோதும் தோற்று போவதில்லை, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்துருவின் சரி கட்டுதலை நீங்க காண மட்டும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் விடுதலையின் நேரத்தை இந்த நேரத்திலேயே கொடுக்க போகிறார்.